A few moments later. ப்ரௌசிங் சென்டருக்கே போகாம QA நம்பரை வச்சு எப்படி நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு லாகின் கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்கள் யூஏஎன் நம்பர் தெரிஞ்சுன்னா யூஏஎன்னும் பாஸ்வேர்டும் போடுங்க. அப்படி யூஏஎன் நம்பர் தெரிலனா நோ யுவர் யூஏஎன் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு யூஏஎன் நம்பர் தெரிஞ்சதுனால யூஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு கொடுத்து இப்போ லாகின் பண்ணிக்கலாம். பண்ண உடனே நம்மளுக்கு ஒன் டைம் ஓடிபி கேட்கும். உங்கள் கையில் ஆதார் ஃபோன் லிங்க்ல இருக்க ஃபோன் நம்பர் எப்பவுமே ஃபோன் கையில் வச்சுக்கோங்க. அது மூலியமாக ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம போட்டது அப்புறம் தான் நம்ம லாகின் ப்ராசஸ் பண்ண முடியும். A few moments later. கொடுத்த அப்புறம் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு யூஏஎன் நம்பர் அது தெரியலனா அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும்னா அது சம்மந்தம் வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். ஸோ நம்மளுக்கு பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கேஒய்சியும் நாமினேஷனும் அப்டேட் பண்ணிடணும். அது வாங்க எப்படின்னு பார்க்கலாம். மேனேஜ் போயிட்டு கேஒய்சி கிளிக் பண்ணிவிட்டு கேஒய்சிக்கு என்னென்ன தேவைன்னா உங்கள் பேன் கார்டு தேவை, ஆதார் கார்டு தேவை, அப்புறம் பாஸ்போர்ட் தேவை. கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தேவை. நம்ம என்ன பேங்க் யூஸ் பண்ணுறோமோ அதோட அக்கௌண்ட் நம்பர், அதோட ஐஎஃப்சி போட்டது அப்புறம் கீழே இங்கே டிக் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறோம். சேவ் கொடுத்த அப்புறம் அடுத்து பேன் கார்டுக்கு போகும். பேன் கார்டு அதே சேம் ப்ராசஸ் தான். நம்ம பேன் கார்டில் இந்த நம்பரோட 10 டிஜிட் நம்பர், இந்த 10 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். அடுத்து பாஸ்போர்ட் டீடைல்ஸ் ஒன்றும் இல்லை, வேலிடிட்டி டேட், பாஸ்போர்ட் நம்பர் இது கொடுத்தா போதும். இது மூணுத்துக்கு கொடுத்து சப்மிட் பண்ணது அப்புறம் அவங்க கேஒய்சி அப்டேட் ஆகிடும். கேஒய்சி அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பெண்டிங் இருக்கும். அதாவது பேங்க் சைட்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது பெண்டிங்கில் இருக்கும், ரிக்வஸ்ட் பெண்டிங்கில் இருக்கும். ஒன்ஸ் பெண்டிங்லாம் முடிஞ்சது அப்புறம் உங்களுக்கு இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆன்லைன் பை பேங்க் அவங்க மூலமா நம்மளுக்கு வெரிஃபை பண்ணிட்டாங்கன்ற போல நம்ம கிரீன் சிக்னல் காமிச்சு டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கேஒய்சி நம்மளுக்கு பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு கேஒய்சி முக்கியம். கேஒய்சி முடிஞ்சது அப்புறமா நாமினி நம்ம நாமினி அப்பா பேர் அம்மா பேர் ரெண்டும் நம்ம ஆதார் கார்டு அவங்க ஆதார் நம்பர் கொடுத்து அவங்க நம்ம லொகேஷன் அட்ரஸும் கொடுத்து நம்ம அதை பண்ணுற மாதிரி இருக்கும். அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். கேஒய்சி மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கும். அதாவது பேங்க் சைட்லேருந்து பார்த்துட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ கேஒய்சி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்தது மேனேஜ்லேயே போயிட்டு நாமினேஷன் போகிறோம். நான் ஆல்ரெடி பண்ணதுனால உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணல, உங்களுக்கு நான் ப்ரொசீஜராக சொல்லியிருக்கேன். ஈஸி தான், உங்களுக்கு பார்த்தாலே கொஞ்சம் புரியும். வியூ நாமினேஷன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. நாமினேஷன் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ பண்ணதுனால காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோட நாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிச்சிட்டு அதுக்கான பிடிஎஃப் வந்திருக்கு. ஏன்னா அப்ளை பண்ணது வந்து ஜூன் 1 தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான நம்ம இது அப்ளை பண்ணால் இது கொஞ்சம் இப்போ ஒரு எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ ஒரு நாமினி நம்ம எப்படி அதை பார்க்குறது ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மேலே பார்த்தீங்கன்னா என்டர் நியூ நாமினேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் பார்க்கும். ப்ராசஸ் பார்த்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம யூஏஎன் நம்பர், நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர்ஸ் நேம் கேட்கும். நம்ம அப்பா பேர் அன்மேரிட்லாம் நம்ம அப்பா பேர் கொடுத்துக்கலாம். மேரிட்னா அவங்க ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் அன்மேரிட் கொடுத்துருக்கேன். என்னோட பர்மனெண்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது அப்புறம் ப்ராசஸ்ட்டு கொடுத்தோம்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகும். இது வந்து வெரிஃபை ப்ரொஃபைல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். செகண்ட் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹேவிங் எ ஃபேமிலி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோடனே லோடிங் ஆகுது. ப்ளீஸ் வெயிட். 6 months later. ஆட் ஃபேமிலி டீடைல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களோட நாமினி யார், இப்போ ஆட் ஃபேமிலி டீடைல்ஸ் அப்பா இல்லை அம்மா ரெண்டு பேரும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்பா அதை பண்ணிட்டு அவங்க நேம் கொடுத்துட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஜெண்டர் மெயில் கொடுத்துட்டு ரிலேஷன் ஃபாதர்னு கொடுத்துக்கலாம், அது டிபெண்ட் மதர் ஃபாதர்னு கொடுத்துக்கலாம். இங்கே நம்மளோட அட்ரஸ், ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து டிஜிட்டல் கேமரா எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு இந்த சைட் 3.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 4.5 சென்டிமீட்டர் பிஃபோர் அப்லோடிங் இந்த ரெஸ்ட்ரிக்டட்ல தான் நம்மளுக்கு இருக்கணும் சைஸ்னு போல சொல்லியிருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸும் ஏர் விசிபிள் ஆகணும், போத் சைடுமே சொல்லியிருக்காங்க. 80% ஆஃப் இமேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இமேஜ் ஷுட் பி ஜேபிஜி ஃபார்மட் ஒன்லி, அது ஜேபிஜி ஃபார்மட்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு போடணும், அதை பற்றி டவுட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது சம்பந்தமா தனியாக ஒரு நிமிஷத்துக்குள்ள 2 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதை நம்ம அப்ளை பண்ணது அப்புறம் இங்கே டிக் கொடுத்துட்டு சேவ் ஃபேமிலி டீல்ஸ் கொடுத்தோம்னா வரும்.